மெக்சிகோவில் நான் இருக்க ஏரியாவில் எல்லா டியூஸ்டேஸும் இந்த லோக்கல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போடுவாங்க. மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் போவேன், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும். வெள்ளைப்பூடெலாம் நம்ம ஊர மாதிரி கூர்லையும் விற்பாங்க, இந்த மாதிரி லூஸ்லையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பைசஸ் அண்ட் மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டியில் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அது போக எல்லா வகையான நட்ஸுமே இங்கே கிடைக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் இங்கே வந்து வாங்குறப்போ. நம்ம ஊரில் சந்தை போட்டால் எப்படி வெஜிடபிள்ஸையும் தாண்டி ஸ்நாக்ஸ்ன்னு எல்லா ஐட்டம்ஸும் விற்குமோ அதே மாதிரி இங்கேயும் வெஜிடபிள்ஸ் போக இந்த மாதிரி கருவாடு, ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே நம்மளால இங்கே பார்க்க முடியும். நான் சிங்கிள் பர்சனுக்கு குக் பண்ணுறதுனால எதுவுமே கேஜி கணக்கெலாம் வாங்க மாட்டேன். எல்லாமே ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன். ப்ளஸ் இது எல்லா டியூஸ்டேஸும் இருக்கிறனால தேவைப்படுறப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு போயிடுவேன். நான் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை தாண்டி வெஜிடபிள்ஸ் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி தான் வாங்குவேன். இங்கே வந்து சாப் பண்ணி மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் விற்பாங்க. அவங்க சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறனால நான் இந்த மாதிரி வாங்கிட்டு போனால் எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக ஃப்ரெஷ் மீட்டும் இங்கே கிடைக்கும். சிக்கன்லாம் பாட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. மார்க்கெட்டுக்கு வந்தால் எப்போவுமே இந்த கடையில் வந்து இளநீ இல்லாட்டி ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிடுவேன். ஏன்னா இங்கே ஜூஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாட்டர், சுகர் அப்படின்னு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க.